Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் வித் ஜிஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறது தான் எல்லோரோட ஆசையாகவும் இருக்குங்க. அதுக்கு நம்ம நிறைய மெனக்கடலையும் பண்ணுறோங்க. அதுக்கான ஒரு தீர்வாக தாங்க இன்றைக்கி இந்த ஒரு மிராக்கிள் ட்ரிங்கை கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ரிங்கை நானே பாஸ்ட் 6 monthஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்ததுங்க. அதனால தாங்க இந்த ட்ரிங்கை உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட எண்டில் வெயிட் லாஸ்க்கான ஒரு சூப்பர் டிப் கொடுக்க போகிறேங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த ட்ரிங்க்கில் நான் ஆட் பண்ணியிருக்க பொருளில் முக்கியமான பொருள்னா அது க்ரீன் டீ தாங்க. க்ரீன் டீ பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பொருள்னா அது க்ரீன் டீ தாங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு டெய்லி 2 கப் க்ரீன் டீ குடித்தாலே போதும்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்கங்க. அப்படி என்ன தான் இந்த க்ரீன் டீயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இதில் தாங்க அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் இருக்க மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணி கொழுப்பை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. சரி வாங்க இந்த ட்ரிங்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு 250 ml அளவு தாங்க தண்ணி எடுத்திருக்கேன். அதோட ஒரு 10 புதினா இலையை நல்லா கழுவி அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. இது ஒரு 5 minutes நல்லா கொதிக்கிடுங்க. தண்ணியோட கலர்லாம் மாறி புதினாவோட எசன்ஸ்லாம் தண்ணியில் இறங்குற வரைக்கும் கொதிக்க விடுங்க. ஒரு 5 minutes போதுங்க. இந்த புதினா இலை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பொருளுங்க. வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஹெல்த்துக்கும் நல்ல பெனிஃபிட்டை கொடுக்குதுங்க. இது வயிற்று வலிக்கு ஒரு நல்ல மருந்துங்க. குடலில் உருவாகிற எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வாக இந்த புதினா இருக்குங்க. திடீர்னு ஏதாவது மன அழுத்தம் இருந்துச்சுன்னா இல்லை பதட்டமாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உடனே புதினா டீ போட்டு குடிச்சிங்கன்னா உடனே சரியாயிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா ஒரு 5 minutes கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த புதினாவோட எசன்ஸ்லாம் தண்ணியில் இறங்கி தண்ணி க்ரீன் கலராக மாறிடுச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் நீங்கள் க்ரீன் டீ லீஃபை ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க க்ரீன் டீ ஆட் பண்ணணும். நீங்கள் அடுப்பை ஆனில் வச்சுக்கிட்டே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் நீங்கள் க்ரீன் டீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 minutes நல்லா க்ரீன் டீ சோக் ஆகட்டும். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் ஒரு ½ லெமனை அதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த லெமனும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து டேஸ்ட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவு தேன் எடுத்துக்கலாங்க. அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க லெமனில் லோ கேலரிஸும் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறதுனால இதுவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி இதை குடிச்சிடலாங்க. ஆனால் இதை ஆற வச்சிடக்கூடாதுங்க. ஆற வைக்காமல் கொஞ்சம் சூடாக இருக்கும் போது தாங்க குடிக்கணும். நீங்கள் சூடாக இருக்கும் போது குடிச்சிங்கன்னா தான் இதனோட பெனிஃபிட் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்கை நீங்கள் டெய்லி 2 times குடிச்சிட்டு வரலாங்க. காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு குடிங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு டைம் குடிங்க. ஈவினிங் இல்லைனாலுமே நைட்டு நீங்கள் பெட் டைமுக்கு முன்னாடி கூட குடிச்சிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்கை நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 100% சொல்லுவேன். கண்டிப்பாக ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அதுக்காக நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு உடல் எடை குறையலன்னு சொல்லக்கூடாதுங்க. கொஞ்சமாக சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வெயிட் லாஸ் ஆகுங்க. இந்த ட்ரிங்கை நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் குடிக்கலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறமும் குடிக்கலாங்க. எப்போ குடித்தாலுமே நல்ல பெனிஃபிட்டை கொடுக்குங்க. எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிங்க்கை நீங்கள் குடிச்சிட்டு பண்ணிங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. ஆனால் வெறும் வயிற்றில் மட்டும் குடிச்சிடாதீங்க. வெறும் வயிற்றில் குடித்தா ஸ்டொமக் அப்செட் தாங்க ஆகும். அதனால் நீங்கள் வெறும் வயிற்றில் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும், இப்போ இருக்க பாடியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக குடிச்சிட்டு வரலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டில் வெயிட் லாஸ்க்கான ஒரு சூப்பர் டிப் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அது என்னென்னா ஹாட் வாட்டர் தாங்க. ஆமாங்க, நீங்கள் ரெகுலராக ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் டெய்லி நார்மல் வாட்டர் குடிக்கிற மாதிரியே நார்மல் வாட்டருக்கு பதிலாக ஹாட் வாட்டரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் ஆகிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் எப்போ முடியுதோ அப்பப்போலாம் ஹாட் வாட்டரை குடிச்சிட்டு வாங்க. சப்போஸ் எப்போவாவது ஹெவியாக ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட ஹாட் வாட்டரை ஒரு டம்ளர் குடிச்சிட்டிங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்காக கொதிக்கிற தண்ணி எடுத்து குடிச்சிடாதீங்க. நார்மல் சூடில் இருந்தால் அதுவே போதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பையும் நான் சொன்ன ட்ரிங்க்கையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிறது 1 monthலேயே நீங்கள் பார்ப்பீங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.